இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டா கான்ட்ரவர்சியா இருக்கிற நியூஸ் எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்து பப்ளிஷ் பண்ணுவா. இப்ப கூட ஒரு பொலிட்டீஷியன் ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சுட்டு வெளியே சுத்திட்டு இருக்காருன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அதை அவளோட சேனல்ல பப்ளிஷ் பண்றா. அவ கூட ஒர்க் பண்ற கேமராமேன் ஜானோட இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட இந்த நியூஸை பாக்குற ஆமோஸ் அலெக்சாண்டர் ஒருத்தன் ஹீரோயினோட மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறா. அந்த பக்கம் ஹீரோயினுமே மெசேஜோட சவுண்டை கேட்டு இந்த நேரத்துல யார் மெசேஜ் அனுப்புறான்னு எடுத்து பார்க்கும்போது இந்த ஆமோஸோட மெயில் வந்திருக்கு. அதை எடுத்து படிக்கிறா. அதுல என்ன சொல்லியிருக்கானா, என்னோட பேர் ஆமோஸ் அலெக்சாண்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும், அதனால என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு அட்ரஸ் சென்ட் பண்ணிருக்கான். நம்ம என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த அலெக்சாண்டர் கொள்ள கற்பழிப்புன்னு நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. இதை பத்தி ஜான் கிட்ட சொல்லும் போது அவன் முதல் வேண்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி காட்டுக்குள்ள இருக்கிற அலெக்சாண்டர் வீட்டு கூட்டு வரா. அந்த அலெக்சாண்டர் வந்த உடனே ரெண்டு பேரும் அறிமுகமாயிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த அலெக்சாண்டருமே நான் பண்ண ஒரு சில தப்புக்கு வெளியே தெரியாம இருக்கு, அதை ஓ மூலமா எக்ஸ்போஸ் பண்ணலாம் தான் அவனை சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் பண்ண எல்லா குத்தங்களையுமே ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயினுமே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக இதை ஒத்துக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு அவன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டாம வீட்டுல இருந்து அலெக்சாண்டர் மட்டும் எங்கேயோ கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நான் ஹீரோயின் கிட்ட ஜானுமே இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அவன் இன்டர்வியூ எடுக்க போவேன் நான் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. அப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் சண்டை பெருசாகி ரெண்டு பேரும் பிரியவே செஞ்சுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே அவளுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி நானும் ஜானும் இந்த மாதிரி அலெக்சாண்டர் ஒருத்தனை இன்டர்வியூ எடுக்க போனோம், எங்களுக்கு ஜூஸ்ல மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து எங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான், அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, இதுல அவன் எடுத்த இன்டர்வியூ வீடியோ இருக்குன்னு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு கிளம்புறா. அப்படி அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயின் இன்டர்வியூ எடுத்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கும் போது ஜான் கிட்ட இந்த அலெக்சாண்டர் வந்து பேசியிருக்கான், நான் எத்தனையோ பெண்களை கற்பழிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஜான் கோபப்படுற மாதிரியே பேசுறான். அதுல கோபமான ஜான் அலெக்சாண்டர் அடிச்சிடறான். அந்த அலெக்சாண்டருமே எந்திரிச்சிட்டு வயசானவன் பார்க்காம என்னைய அடிச்சிட்டே இல்ல, இங்க இருந்து போறதுக்குள்ள நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு நடத்திட்டு போறான். அந்த டென்ஷன்ல ஜான் இருக்கும்போது ஹீரோயின் தான் வந்து இன்க்ளூஷன் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிளம்பிடுவோம் சமாதானப்படுத்துறா. அந்த அலெக்சாண்டருமே குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுக்க அவங்க மொதல் வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு அவருமே விஷம்லாம் கலக்கல, நான் வேணா குடிச்சு காட்டவான்னு சொன்னானே இவங்க ரெண்டு பேர் குடிச்சிடறாங்க. அப்படி கட் பண்ண நடப்புல அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டோட அலெக்சாண்டர் வீட்டுக்கு வராரு. வீட்டுல யாருமே இல்ல. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஜூஸ் குடிச்ச கிளாஸ் மட்டும் இருக்கு. அப்படியே போலீஸ் இன்டர்வியூ எடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அலெக்சாண்டர் ஒரு பொண்ணை கற்பழிச்சு அதை படமா வீட்டுல வரைஞ்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பான். அந்த போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்டுல நிறைய பெண்களோட போட்டோ வரைஞ்சிருக்கு. அதுல அவருக்கு பெரிய ஷாக்கா நம்ம ஹீரோயினோட போட்டோமே வரைஞ்சிருக்கா. அப்பதான் அந்த போலீஸ்க்குமே ஹீரோயின் எதையும் மறைக்கிறான்னு தெரிஞ்சு அடுத்த நான் ஹீரோயின் வீட்டு போய் கேட்கும்போது அவளுமே அன்னைக்கு அலெக்சாண்டர் இவளை கற்பழிச்ச விஷயத்த சொல்லிடுறா. அப்படி அன்னைக்கு ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துக்குன்னா ஹீரோயினுமே இன்டர்வியூ முடிச்சுட்டு ஜான் வர்றதுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜானுமே கேமரால பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது அலெக்சாண்டர் சரக்கடிக்கிறதுக்கு ஜானை கூப்பிட்டுருக்காரு. அவன் அசந்த நேரத்துல அலெக்சாண்டர் அவனை அடிச்சு படுக்கப்பட்டுருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் ஜான் வரல. ஹீரோயின் உள்ள போய் பார்க்கும்போது அவன் எங்க மயக்க நிலையில இருந்திருக்கான். அவனே இது எல்லாத்துக்கும் அந்த அலெக்சாண்டர் தான் காரணம்னு கையில பேட் எடுத்து ஹீரோயின் போக அந்த நேரம் பின்னாடி வந்து ஹீரோயின் அடிச்சு போட்டு கற்பழிச்சிருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு ஹீரோயினை கற்பழிக்கணுங்கிற நினைப்பே இல்ல. அவன் பண்ண தப்புகளை ஹீரோயின் மூலமா எக்ஸ்போஸ் பண்ணதான் கூப்பிட்டுருப்பான். ஆனா ஜான் அவன் அடிச்ச கோபத்துல தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அடுத்த அந்த போலீஸுமே ஒரு அனாதாசத்துல அலெக்சாண்டர் இருக்காங்கிற விஷயத்தை ஹீரோயின் ஷேர் பண்ணா நேரா ஹீரோயின் அங்க போய் அவன் அங்க இருந்து கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்து அவன் அடி நடிச்சு டார்ச்சர் பண்றா. அது மட்டும் இல்லாம அவனோட சாவு சாதாரணமா இருக்க கூடாதுன்னு சொல்லி கத்தி எடுத்து உடம்பு ஃபுல்லா குத்தி கிழிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறா. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினுமே இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விளாகர் ஆயிடுறா. அப்படி இன்னொரு பக்கம் அந்த அலெக்சாண்டருமே சாதாம இன்னும் ரெண்டு பொண்ணுகளுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதா சொல்லி வர சொல்லியிருக்கான்.